அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் யூனியன் பட்ஜெட்டை பாஸ் பண்ணாங்க. யூனியன் பட்ஜெட்ன்றது தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எப்படி இந்த டிவி ஆன் பண்ணாலும் இல்லை யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் எதில் பார்த்தாலும் இப்போ பட்ஜெட்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹிண்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்குறேன். எல்லார் வீட்லேயும் மந்த் ஸ்டார்ட் ஆனதும் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி செலவை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலான்ற ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா. அது போல் என்டையர் கண்ட்ரிக்கு எவ்வளோ ரெவென்யூ, அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் பண்ணலான்றது தான் இந்த பட்ஜெட். அதை சரி சமா பிரிச்சான்னு வச்சுக்க, உனக்கு 9,000 எனக்கு 11,000. ஓகேவா? அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவ்ரி இயர் யூனியன் பட்ஜெட்டுன்ற பேரில் ஒரு அறிக்கையாக தாக்கல் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம அந்த பட்ஜெட்டில் என்னென்ன பேசியிருக்காங்கன்றத பற்றி அலசி ஆராயலாம். இந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் தமிழ்நாடு போல் சில ஸ்டேட்ஸுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லலாம். ஈவன் தமிழ்நாடுன்ற பேரில் அந்த ரிப்போர்ட்லேயே இல்லை. கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நோ கன்ஃபர்ம் தான் வரும். ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம். டைரக்ட் டேக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிமே பற்றி மட்டும்தான் பேசினாங்க. ஓல்டு ரெஜிமே பற்றி எதுவுமே வந்து ஒரு கமெண்ட்டுமே அவங்க பாஸ் பண்ணல. ஓல்டு ரெஜிமே பற்றி எதுவுமே பேசாத போதே தெரிஞ்சுக்கலாம் ஓல்டு ரெஜிமே இந்த இயர் ஒரு அப்கமிங் இயர்ஸில் எப்படியோ அதை ஓல்டு ரெஜிமே தூக்கிடுவாங்க. நியூ ரெஜிமே ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3லேருந்து 7 லட்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5% டேக்ஸ் பே பண்ணணும். 7லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணணும். 10லேருந்து 12 லட்சத்துக்கு 15%, 12லேருந்து 15 லட்சத்துக்கு 20%, அண்ட் 15 lakhsக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுமை என்னென்னா ஓல்டு ரெஜிமேக்காக ஹோம் லோன் எடுத்தவங்க, எல்ஐசி போட்டவங்க, ELSS போட்டவங்க எல்லாருமே வீட்டில் ஏதாவது நல்ல காட்டன் டவலாக இருந்தால் தலையில் போட்டு உட்காரணும். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10% 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்டம் டியூட்டியில் வந்து 2 பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் கஸ்டம் டியூட்டி ஃபார் மொபைல்ஸ் வந்து 20% 15% குறைச்சிருக்காங்க. இதனால ஒரு சில மொபைல் ஃபோன்ஸோட ரேட் வந்து கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கோல்ட் சில்வர் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. 12% 6% குறைச்சிருக்காங்க. இதனால இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 2200 ரூபாய் வந்து ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டு நிர்மலா சீதாராமன். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சான்ஸ். அண்ட் கேன்சர் ட்ரக் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக டைரக்ட் டேக்ஸோட ஸ்லாப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இதில் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எக்ஷனை வந்து 50,000லேருந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ரெஜிமே மூலமாக 7லேருந்து 10 lakhs வரைக்கும் வருமானம் வாங்குறவங்க 17,500 வரைக்கும் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஆனால் இதனால கவர்மெண்ட்டுக்கு 7,000 crores வந்து லாஸ். ஒரு கோடி நீ பார்த்த. ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணது மூலமாக இதை செம்மையாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நான் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.